அதாவது பவித்ரா, விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து மதுரை கொல்லம் தேசிய நெடுஞ்சாலை பிரதான சாலையாக பார்க்கப்படுகிறது. இந்த சாலையில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் பயணித்து வருகின்றன. இந்த நிலையில் சாலை பராமரிப்பு பணி என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக கிருஷ்ணன் கோவில் பகுதி அருகே தரைப்பாலம் என்பது பராமரிப்பு பணி என்பது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் கோவையிலிருந்து ராஜபாளையம் நோக்கி வந்து கொண்டிருந்த ஆம்னி பேருந்து தற்காலிகமாக அமைக்கப்பட்டுள்ள பாலத்தை கடக்க முயன்ற போது ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்து தலைக்குப்புற கவிழ்ந்துள்ளது. இந்த விபத்தில் 2 பேர் சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளனர். 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் அரசு மருத்துவமனை மற்றும் மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்தின் காரணமாக சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக, அதாவது இருபுறங்களும் கடந்த பல மணி நேரமாக வாகன போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டது. இந்த விபத்து குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தற்போது மேற்கொண்டு வருகிறார். தொடர்ந்து அதிகாரிகள் சம்பவ இடத்தில் முகாமிட்டு தீவிர பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர்.